அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது ரீலை ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளையும் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு வீடியோ. என்னென்னு கேட்டிங்கன்னா, 12/8/2026 அன்னைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தில் வச்சு தானிப்பாறையில் வச்சு நம்ம அறக்க ட்ரஸ்டின் சார்பாக நம்ம அறக்கட்டளையின் சார்பாக சுமார் ஒரு 5000 விதைகள் கொடுத்தோம். என்னென்ன விதைன்னா, தக்காளி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், கீரை, மிளகாய், கத்திரிக்காய், பாவக்காய், மிதி பாவக்காய், குன்னூர் கத்திரிக்காய், இந்த மாதிரி நிறைய வந்து மரபு விதைகளை ஒரு இதில் சொல்லக்கூடாது. என்னென்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் நண்பர் வந்து நமக்கு ரொம்ப பழக்கமானார். அவர் மூலியமாக அந்த விதைகள் எல்லாமே அவர் நமக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை நம்ம வாங்கினோம். வாங்கி நம்ம வீட்டில் வச்சு பாக்கெட்லாம் போட்டு கிட்டத்தட்ட அந்த பாக்கெட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000 பாக்கெட் வந்துச்சு. எங்கள் வீட்லேயும் நிறையா போட்டாங்க. அது மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் செந்தில்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட வீட்டில் உள்ளவங்களும் சப்போர்ட் பண்ணி இந்த பாக்கெட்லாம் போட்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு தானிப்பாறை அடிவாரத்தில் வச்சு நாங்கள் கொடுத்தோம். இதில் என்னென்னா, நிறைய நண்பர்கள் வந்து இதுக்கு டொனேஷன் கொடுத்தாங்க. அப்படின்னா மிக முக்கியமானவர் யாருன்னா, ஒரு பேர் சொல்லக்கூடாதுன்னாரு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். வத்தலாப்பு பகுதியில் அமைஞ்ச சந்தோஷ் ஹோண்டா அவரோட ஓனர்கிட்ட வந்து நான் ஒரு ஃபோன் பண்ணி, அண்ணே இதை மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ண போகிறோம்னே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் எவ்வளோ கொடுக்கணும் சார், அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அண்ணா இது மாதிரி ஒரு அமௌண்ட் ஆகும்னே அப்படின்னு. அண்ணா அவங்க வாங்கினா உங்களுக்கு அமௌண்ட் போட்டு விட்றேன் அப்படின்ட்டார். அது மாதிரி இன்னும் 2-3 பேர்த்திட்ட கேட்டோம், கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் தயவுசெய்து என் பேரை சொல்லாதீங்க, நாங்கள் செய்கிறது பின்னாடியே இருக்கட்டும், எங்கள் பேரெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. அவங்க கேட்டுக்கிட்டது முதற்கொண்டு இவருமே சந்தோஷ் கொண்டா ஓனருமே வந்து சொல்லாதீங்க, என்னெல்லாம் சொல்லாதீங்க, அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. இருந்தாலும் நம்ம கேட்டேன்னா, இப்போ நம்ம புதுசாக போய் கேட்காதோன்னா நமக்குமே ரொம்ப தயக்கமாக இருக்குல்ல. என்னமோ எதுவும் நினச்சிருவாங்களா, செஞ்சுருவாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளும் தயங்கி கேட்டோம். அவர் உண்மைக்கே த பெஸ்ட்டு ஜெனுனான பர்சன், ரொம்ப நல்ல மனிதர். ஃபோன் பண்ணி கேட்ட அடுத்த செகண்டேவும், ஆனால் நான் எவ்வளோ கொடுக்கணும் சார், எவ்வளோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். இது மாதிரிலாம் இன்னமுமே வந்து சமூக ஆர்வலர்களும் சரி, உதவி செய்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து பின்னால் இருந்து உதவி பண்ணுறாங்க. இதை நம்ம சேனல்லேயும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். காடநேரியில் ஒரு பொண்ணு வந்து நடக்க முடியாத பொண்ணை போட்டிருந்தோம். அப்போ தேனியிலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலே எனக்கெல்லாம் ஆச்சரியம், அவ்வளோ ஆச்சரியம். என்னடா நம்ம வீடியோ போட்டதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு, நம்ம அப்போ வந்து அப்படிங்கிறது. ஏன் அவங்கள வர சொன்னோம்னா, நம்ம வந்து உண்மையை தான் சொல்கிறோம். வீடியோ போட்டு யாரை ஏமாத்தலை, நம்ம சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் நமக்கு அதுக்கான தேவைகள் இல்லை. நான் வந்து நல்லா தான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய வருமானத்தில் நான் பாதியை செலவழிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நன்கொடைன்னு கேட்டு போகும்போது அவங்க தேனியிலேருந்துலாம் காரை எடுத்துகிட்டு வந்து அவங்க பண்ண உதவிகள்லாம் மறக்கவே முடியாது. இன்னுமே நம்ம தம்பிவட்டி, மகாராஜபுரம், வத்தராயிருப்பு சுற்றி உள்ள நண்பர்கள், அதே மாதிரி என் கூட படித்த 11th 12th +2 படித்த சிவகுமார்னு நண்பன், இப்போ ஆர்மியில் இருக்கான். அவன் இந்த காடநேரி அந்த சம்மந்தமான வீடியோக்கள், நம்ம ட்ரஸ்ட்டோட வீடியோக்கள் எல்லாமே பார்த்துட்டு எதுவுமே பேசலை. ஒரு அமௌண்ட்டு, ஒரு பெரிய அமௌண்ட்டு போட்டு விட்டாப்புல. ஏன்னா தயவுசெய்து என் பேரை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னாரு. அவங்க செய்கிறது அவங்க புண்ணியம் அவங்களுக்கு போய் சேரணும். அதனால் சம்மந்தப்பட்ட நபருக்கு அவர் என்ன இதுக்காண்டி இந்த பணம் கொடுத்தாரோ அது போய் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதுக்கான ரசீது கேட்டால் நம்ம கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா நம்மகிட்ட அரசு அனுமதியோட 12A 18G அப்படிங்கிற ஃபண்டு வாங்குறதுக்கான எல்லா அத்தாரிட்டியுமே இருக்குது. அது மாதிரி நம்மகிட்ட ஜிஎஸ்டி இருக்குது, நம்ம ஜிஎஸ்டி வச்சுருக்குறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸும் வருஷம் நம்ம டேக்ஸ் ஐடி ஃபைல் பண்ணுறோம். எவ்வளோ நமக்கு வருமானம் வருது போகுது அப்படிங்கிறத ஃபைல் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து உதவின்னு கேட்டு போனால் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல உள்ளவங்கள்லாம் என்ன இருக்கிறாங்க. இந்த வட்டம் விதைகள் கொடுத்தோம், அடுத்த வட்டம் மரக்கன்றுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறோம். ஏன்னா நாங்கள்லாம் விசாரிக்கும் போது செய்யும் போது ஒரு மரக்கன்று 15 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அப்படின்னாங்க. இப்போ இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மரபு விதைகள், தேக்கு, அந்த லவாப்பழம், இந்த மாதிரி மரபு விதைகள் எல்லாம் நம்மளே ரெடி பண்ணி, மொத்தமாக ரெடி பண்ணி நம்மளே ஒரு பாக்கெட் டிக்கெட்டு போட்டு, ஏதாவது நண்பர்கள்ட்ட யாராச்சும் தோட்டங்கிட்ட வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு 1000 பாக்கெட் 2000 பாக்கெட்டை வாங்கி கொடுத்து பாக்கெட்டை போட்டு டெய்லி தண்ணி நேற்று வச்சு நம்ம அடுத்த வரதுக்குள்ளே ஒரு 1000-2000 மரக்கன்றுகளை நம்மளே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த உத்தேசமாக இருக்கிறோம். இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அறக்கட்டளை மூலிமா நிறையா கேம்ப் நடத்தியிருக்கோம். இதே மாதிரி காடநேரியில் ஒரு மருத்துவ முகாம் வந்து அன்றைக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணாங்க, அங்கே உள்ள பஞ்சாயத்து பிரசிடென்ட் அது மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இங்கேயுமே நாங்கள் வந்து போலீஸ்லாம் உள்ள தானிக்குள்ளே யாருக்குமே உள்ளே விடல, அலவுடே கிடையாது. நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டோட டிஷர்ட்டு, ஐடி கார்டெலாம் போட்டு போனோன்னு என்ன சார் என்ன பண்ண போகிறீங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க.
சார் சிம்பிள் ஒன்று தான் சார். நாங்கள் வந்து விதைகள் கொடுக்க போகிறோம். எங்கள் அறக்கட்டளையிலேருந்து மாற்றுத்திறன் நடத்தக்கூடிய அறக்கட்டளை வந்து விதைகள் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் எங்கள் லெட்டர் பேட் மூலியமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒன்றுமே சொல்லலை சார். தாராளமாக போங்க, கூட்டம் கூடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அதேபடியாகவும் நாங்களுமே விதைகளை கொண்டு போய் கொடுத்தோன்னே பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. எனக்கு அந்த விதையை கொடுங்க, கீரை கொடுங்க, தக்காளி கொடுங்க, வெண்டைக்காய் கொடுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா 5000ங்கிறது ரொம்ப கம்மியான கவுண்ட்டு, ரொம்ப கம்மியான இது எண்ணிக்கை. ஆனால் அடுத்தல என்ன பண்ணோம்னா ஒரு 1,00,000 விதைகள் ரெடி பண்ணணும். இல்லைன்னா ஒரு 1000 மரக்கன்றுகள் ரெடி பண்ணணும். அதுக்கான வேலைகள் ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ இருந்தே இன்னும் 2-3 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா விதைகள்லாம் சேகரித்து பாக்கெட் டிக்கெட்லாம் போட்டு வச்சோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செடிகள்லாம் கொஞ்சம் பெருசாகிடும், மரக்கன்றுகள் பெருசாகிடும். அதை கொடுக்கறதுக்கான பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னும் அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ரெடி இருக்கோம்னா, இப்போ இந்த தானிப்பாறை மாவுத்திரலாம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு விட்டு தட்டு இலைகள் எச்சி இலை அது இதுன்னு தட்டு நிறைய கிடக்கு. பிளாஸ்டிக் எல்லாம் குமிஞ்சு கிடக்கு மழை போல். அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூலு காலேஜஸில் என்எஸ்எஸ் என்சிசி மாணவர்களை பேசி அந்த மாதிரி முகாம் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்குமே உங்களுடைய மேலான ஆதரவு வேணும். ஏன்னா வர்ற மாணவர்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு டீ வடை வாங்கி கொடுக்குறதுனாலும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ண உண்மைக்கே பொதுமக்களிடம் வந்து ரொம்ப நல்ல பெயர் இருக்குது. எங்கள் அறக்கட்டளை மேலே நல்ல பேர் இருக்குது. எதுனாலும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதுபடியே வந்து அடுத்தும் செய்ய போகிறோம், செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நிறையா பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். ஒன் பை ஒன்னாக அது வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த ஆடியோ மாதம் முடிவிட்டு 2-3 நாளில் பூராமே மக்கள்லாம் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறாங்க. மாவுத்து தானிப்பூர்லேருந்து வெளியேறாங்க. வெளியேற முடியும் ஏதாச்சும் காலேஜஸில் என்சிசி என்எஸ்எஸ் மாணவர்கள் இல்லைன்னா ஸ்கூலில் போய் பேசி அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம அங்கே இருக்க கழிவுகளை பூராமே வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு, அந்த இலைகளெல்லாம் நம்ம எடுக்கிறதுல பூரா சுத்தம் பண்ணி செஞ்சு அதை ஏதாவது பஞ்சாயத்துகளில் பேசி அதை அல்றதுக்கு பிளாஸ்டிக் முதல்ல ஒழிக்கணும். ஃபுல்லாக வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி, ஏன்னா மேலே இந்த விட்ட தண்ணி மழை பெய்யாதனால தண்ணி மேலே இல்லாதனால ஃபுல்லாக வாட்டர் கேன் நிறைய பிளாஸ்டிக் கிடக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கான முயற்சிகள் அடுத்த கட்டமாக பண்ண போகிறோம். இதுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தரணும். இது மாதிரி வீடியோக்கள்லாம் எங்களுக்கு போடுறதுக்கும் இந்த மாதிரி எங்களை கேம்ப் நடத்துறதுக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த தானிப்பரில் விதைகள் கொடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.